ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க, ப்ரெட் ரோஸ்ட்டு. ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு முட்டை, இதோட கொஞ்சமாக நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா பீட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இல்லைன்னா அந்த பால் அந்த கவுச்சி ஸ்மெல் அடிக்கும், அந்த முட்டையோட ஸ்மெல் அடிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பீட் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லு வந்து அந்த அளவுக்கு தெரியாது, ரொம்ப வந்து முட்டை ஸ்மெல் அடிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து நல்லா கம்மியாயிரும். இப்போ சுகர் வந்து இதோட நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு. இதோட நம்ம வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml எடுத்துக்கலாம். 150 ml எடுத்தாலும் போதும். ஸோ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்காக லைட்டாக நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்க்குறதால வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறோம். எப்போவுமே நம்ம ஸ்வீட் ஐட்டம் செய்கிறச்ச லைட்டாக சால்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். இப்போ ஒரு ஹேண்ட் விஸ்க் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ இதை விட்டு நம்ம அடித்தோம் அப்படின்னா நல்லா நுரைச்சி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நல்லா நுரைச்சி வந்துடும். பால் முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ்டாக ஆகிடுச்சு. இப்போ இந்த நுரையோடு நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா நல்லா ப்ரெட்டு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பான்ச்சியாக கேக் மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இதை வச்சு பண்ணேன். இப்போ வந்து ப்ரெட்டை வந்து ஜஸ்ட்டு டிப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு டிப் பண்ணி நம்ம தோசை தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே அப்படியே ஃபுல்லாக அதே மாதிரி ப்ராசஸ்லேயே பண்ணிடலாம். நல்ல முட்டை, அதாவது நம்ம எடுத்துருக்க அந்த மிக்சர் வந்து நல்லா பார்க்கவே உங்களுக்கு தெரியுது, நுரைச்சி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் டிஃபனாகவும் செய்யலாம், ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக கூட இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ இதில் லேசாக நெய் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த நெய்யோடைய ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு அடுத்த வீடியோஸ்க்கான ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ப்ரெட் இதுலேயே நல்லா தெரிஞ்சிருக்கும், நல்லா சாஃப்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்க வேண்டாம். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. மார்னிங் டிஃபனாகவும் பண்ணலாம். மார்னிங் வந்து டிஃபனாகவும் கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்மளுக்கு ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் அடுத்த வீடியோஸில் வந்து நிறைய இப்போ நம்ம ப்ரெட் டோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி இன்றைக்கி நீங்கள் பார்த்தோம். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரெண்டு பக்கமும் ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி திருப்பி போட்டு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும், நல்லா சாஃப்டான ஸ்பான்ச்சியான ப்ரெட் டோஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ப்ரெட்டு சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 இயர்ஸ் கிட் கூட இது தாராளமாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும், நல்லா சாஃப்டாக நல்லா துணி மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் நான் வந்து நீங்கள் கேட்ட வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக நான் வந்து இப்போ தான் எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் அதை எடிட் பண்ணி கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெசிபிஸ் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ நிறைய பேர் வ்ளாக்ஸ்ன்னு கேட்டுட்ருக்கீங்க, கண்டிப்பாக போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.